அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த மாபெரும் இரு கிரகங்களை ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. இந்த இரு கிரகங்களுடைய இணைவில் குரு பார்வை பலம் பெறுதுங்க. அப்போது இந்த 3 கிரகங்களுங்க, அதாவது எப்போவுமே ஒரு நவ கிரகங்களிலேயே தனித்துவமான பலம் பெற்ற கிரகங்கள். சூரியனுங்கிறது ஆத்மகாரகன், செவ்வாய்ங்கிறது வீரியம், வேகம், நம்மளுடைய அதாவது சாதுர்த்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு நம்மளை கௌரவிச்சு நம்மளுடைய நல்ல ஒழுக்கத்தையும் உயர்வான ஒரு சிந்தனைகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு கிரக அமைப்பு தான் குரு பகவான். அப்போது இந்த 3 கிரக இணைவும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்களை ரிஷபராசி அன்பர்கள் கடந்து தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் சில சிரமங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. காரணம் பார்த்தோம்னா, ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு இடமாற்றங்களை கொடுத்தது. இடமாற்றங்கள் பண்ணாலும் மாறுதல் கிடைக்காம சில வாய்ப்புகளுக்காகவும் சில முயற்சிகள் எடுத்தும் அது சக்ஸஸ் இல்லாமல் ஒரு தோல்வி நிலையிலேயே கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ஆனால் இயல்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் மற்றவங்க இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. எல்லா பொறுப்புகளையும் எல்லா சுமைகளையும் தாங்கி தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காமல் தன் குடும்பத்துக்காகவும் பாடுபட்டு தன்னால் கூட வர்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாத்த விட இன்றைக்கி ஒரு வேலையே ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தால் கூட நீங்கள் செய்கிற இடம், வேலை செய்யக்கூடிய இடம், அந்த இடம் அற்புதமாக இருக்கும். உங்களால் முதலாளி நல்லா வாழ்ந்துட்டுருப்பார். கண்டிப்பாக நீங்களுடைய உழைப்பால் அவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு அந்தஸ்துக்கு வந்திருப்பாங்க. இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் செல்வம் பொங்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசிக்காரர். அப்பேற்பட்ட ராசிக்காரர். ஆனால் நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலில் அப்படியே சந்திச்சுட்ருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த ஒரு பயிற்சி மகா யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. மகா யோகம்னா குருவும் சூரியனும் சேர்ந்தால், அதாவது குரு சிவராஜ யோகம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சால் சூரியமங்கல யோகம். அப்போது உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் குருவோட வீட்டில் 8ஆம் இடத்துல இந்த சேர்க்கை பலம் ஏற்படும் போது, 8ஆம் இடங்கிறது திடீர் புகழை கொடுக்கக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் அதாவது சில ஆயிலை, அதாவது பூர்ண ஆயிலை கொடுக்கறதும் அந்த இடம்தான். அதே நேரத்தில் கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கக்கூடியதும் அதே இடம்தான். அப்போது இந்த வேகம் துடிப்பு மிக்க இந்த இரு கிரகங்கள், அரசாங்கத்துக்கு ராஜ கிரகமான சூரிய கிரகம், இதனுடைய இணைவு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையப்போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் யாரை நம்பினீங்கனோ அந்த இடத்துல கஷ்டங்களை சந்திச்சிங்க. அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களால் ரொம்ப பேர் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவங்களை வாழ வச்சுமே தவிர நாம் ஒரு செல்வாக்காக வாழ்ந்தோம்னு சொல்ல முடியல. சம்பாரிச்சது கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவோ நான் சம்பாரிச்சுங்க, அங்கே போனேன் இங்கே போனேன், எல்லா விவரமும் தெரியும். தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பாடுபட்டேன். ஆனால் புகழ் எல்லாமே வருங்கிறதுக்காக இல்லை, என்னுடைய மனசுக்கு சாட்சிக்கு நேர்மையாக நடந்தேன். ஆனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்தது, ஆனால் தனக்கு சொல்லும்படி முன்னேற்றம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கையில் சில சிறு வயதில் இருந்த அப்படின்னா நமக்கு ஒரு 40-50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதாவது ஒரு 30 வயசில் நான் வந்து ரொம்ப சம்பாரித்தேன், சாதித்தேன். ஆனால் வந்து எப்படியோ நான் அசால்ட்டாக இருந்த ஒரு அளவுக்கு சக்ஸஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 40 ஆயிடுச்சு, ஒரு 45 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா வேலையிலையும் சில பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையிலையும் சில குழப்பங்கள், திருமண வாழ்க்கை பண்ணி சில தேவையில்லாத நெருக்கடிகளை நான் சந்திச்சுட்ருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கை எங்கே முடியும், எப்படி முடியுமோ, அடுத்த கட்டத்தில் என்னுடைய செயல்பாடை எப்படி செயல்படுத்துறதுன்னு புரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறேங்க. பாசம் வச்சதுனால ஏமாற்றம், அன்பு வச்சதுனால துரோகம், இன்றைக்கி கொடுத்தும் கெட்டவன் ஆகிட்டேன். அதே நேரத்தில் இன்றைக்கி தன் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்ததுனால இன்றைக்கி ஏமாளிங்கிற ஒரு பொழப்போடு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேங்க. அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திடீர் புகழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் 2026, அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கெல்லாம் திருமணம் சொல்லக்கூடிய செய்து அதில் பங்கப்பட்டு மறு வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாக இருந்தால் கண்டிப்பாக உண்மை. காரணம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை ஸ்தான பலத்தில், அதாவது மறுஸ்தானம் செல்வாக்குங்கிறது எல்லாம் கைக்கு வருது. இன்றைக்கி மோசமான நிலையில் இருக்கக்கூடியவங்களோட நல்ல விசேஷங்கள் அவங்க வீட்டில் நடக்குது. ஆனால் நம்ம நேர்மையான வழியில் இருந்தாலும், சரியான ஒரு மூமெண்ட்டில் இருந்தாலும், 4 பேர் மதிக்கிற அளவில் நம்ம ஒரு பொசிஷனில் இருந்தாலும், ஆனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் போயிட்டுருக்குது. எல்லா விஷயங்களும் கைக்கு வருது, ஆனால் வாய் கேட்ட மாட்டேங்குது. விடிய விடிய நம்மள ஒரு கணக்கு போடுறது ஒன்று, விடிஞ்ச பிறகு பார்த்தா அது நடக்கிறது ஒன்றா இருக்குது. எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது விரயங்கள் தான் அதிகமாகுதே தவிர மிச்சம் வைக்க முடியல. பணம் வர்றது தெரியுது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்த விடாங்க மனசில் ஒரு நிம்மதி வேணும் பார்த்தீங்களா, அந்த நிம்மதி இல்லை. அந்த நிம்மதிங்கிறது எப்படி இல்லை அப்படின்னா, நம்மளுடைய குடும்ப ரீதியிலேயே சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால எல்லாமே இழந்து தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ரிஷபராசிகள் இருக்கிறீங்க. இந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாக போகுது. எல்லாத்தை விட இடமாற்றங்கள் செய்தால் அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், இல்லை வெளிநாட்டில் நான் இருக்கிறேங்க, புரோஜனம் இல்லாமல் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது, என்னவோ தெரியலைங்க, ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன், என்னவோ வந்து தன்னை இழந்த மாதிரி நான் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். எல்லாரும் இருக்கிறாங்க, ஊரெல்லாம் உரம்புற தான், ஆனால் ஒரு சொம்பு தண்ணிக்கு கூட உபகாரம் இல்லை. அதனால் அவங்க கொடுப்பாங்கன்னு நான் வாழல. ஆனாலும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சிலர் இருக்கிறாங்க, பிரச்சனைகளை தூண்டி விடுறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து சந்தோஷம் பறி கொடுத்து உண்மையாக நெருங்கி இருந்தவங்க உறவுகளே இன்றைக்கி பகையாகி வெறுத்து போய் விலகி போகிறாங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், எப்போவுமே நல்லது கெட்டதுங்கிறது சில நேரங்களில் மாறி மாறி வரும். ஆனால் சிலருக்கு பார்த்தோம்னா கடினமான கஷ்டங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வருத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் இது அந்த வருத்தத்தை போக்கி ஒரு சுப வாழ்க்கை, சுக வாழ்க்கை, தன்னால் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த ஒரு செல்வாக்குங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, பண வரவுள் இருந்து ஒரு மேன்மையான ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக விபரீத ஒரு ராஜ யோகம் செல்வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக போகுது. அப்போது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க, அற்புதமான முன்னேற்றம் கிடைக்க போகுது. இந்த சொன்ன பலன்கள் கோச்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனன ஜாதகங்கிறது நம்மளுடைய விதி, லக்னம், நம்மளுடைய நட்சத்திரங்கிறது உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி யோகாதிபதி திசையா, இன்றைக்கி எந்த புத்தி நடந்துட்டு இருக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, நம்ம எந்த வீட்டு திசையில் குடியிருக்கலாம், எந்த திசையில் தொழில் பண்ணலாம், நம்ம எந்த வேலை எப்படியாப்பட்ட வேலை செய்தால் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது எல்லா பலன்களும்
நம்மளுடைய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக கூட உங்களுடைய முழுமையான பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இனி வரக்கூடிய காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.